தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்ற வள்ளுவனோட வார்த்தைக்கு ஏற்ப நம்ம ஒரு விஷயத்துக்கு சின்சியரா முயற்சி பண்ணா அதுல நம்ம மிகப்பெரிய வெற்றியை பெற முடியுன்றது உண்மைதான். ஆனா இந்த சமயத்துல தான் நமக்கு ஒரு கேள்வியும் உருவாகுது. அப்படி சின்சியரா முயற்சி செய்யற பலரால ஏன் வெற்றி அடைய முடியல? அப்ப இந்த சின்சியர் அப்படின்ற வார்த்தையை தாண்டி ஏதோ ஒண்ணு வேலை செய்யுதுல, அது என்ன? அந்த வார்த்தையின் பெயர் தான் மனநிலை. நம்ம எந்த மாதிரியான மனநிலையில ஒரு செயலை செய்கிறோமோ அந்த மனநிலைக்கு ஏற்றது போலத்தான் நம்ம ஒரு ரிசல்ட்டையும் அதுல இருந்து பெற முடியும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், விதை ஒண்ணு போட்டா சுரவொன்னா முளைக்கும், நல்லது நினைச்சா நல்லதுதான் நடக்கும், ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தம்பிள்ளை தானே வளரும். இது போன்ற வாசகங்களை நாம கேட்டிருப்போம். நமக்காக இருந்தாலும் சரி, அடுத்தவங்களுக்காக இருந்தாலும் சரி, நம்ம மனசுக்குள்ள தோன்றுகிற எண்ணம் எல்லாம் உயர்வானதாக இருக்கணும். என்னால முடியாது, எனக்கு எதுவுமே நல்லது நடக்காது அப்படின்ற தோல்வி மனப்பான்மைக்கும், என்னால் சாதிக்க முடியும், நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் ஆள பிறந்தவன் அப்படின்ற வெற்றி மனப்பான்மைக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்.